போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இறைவனுடைய வார்த்தையிலே நான் எத்தனை முறை என் சகோதர சகோதரிகளை மன்னிக்க வேண்டும் என்று செய்தியை, இறை வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவன் நம்மை மன்னிப்பது போல ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் இறைவன் நம்மை மன்னிப்பது போல நாம் பிறர் எத்தனை முறை மன்னித்திருக்கிறோம் என்ற சிந்தனையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணித்து நாம் அன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, பலவீனத்துக்காக, ஊன் இயல்புகளுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். மனமிரங்கும் இறைவா, இம்மேல் மனமிரங்கும் இறைவா. மனமிரங்கும் இறைவா, இம்மேல் மனமிரங்கும் இறைவா. மன்னிக்க மறந்தோ மரமன வாழ்ந்தோ மனமிரங்கும் இறைவா, இம்மேல் மனமிரங்கும் இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராய் இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருட்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையின் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன்.
இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண் முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஒரு அடையாளமாய் இருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கு செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கூனிய வில்லன குறிமாறினர். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஊழியரின் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவர்களிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம்
100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய பணியாளர்கள் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாத கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்று இயேசு நமக்கு கற்பிக்கும் எல்லையற்ற ஒரு மன்னிப்பு. யூத பாரம்பரியத்தின்படி 3 முறை மன்னிப்பதே பெரிய விஷயம் என்றிருந்த காலத்தில் புனித பேதுரு 7 முறை மன்னிக்கலாமா என்று கேட்கிறார். ஆனால் இயேசு 7 முறை மட்டுமல்ல, 70 மடங்கு 7 முறை ஒரு வரம்பற்ற முறையில் நாம் மன்னிக்க வேண்டும் என்கிறார். கடவுள் நமக்கு செய்த அளப்பரிய பாவ மன்னிப்புக்கு ஈடாக நாமும் பிறருக்கு எல்லையற்ற மன்னிப்பை வழங்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மன்னிப்பின் 4 நிலைகளை இன்று இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். தன்னைத்தானே மன்னிப்பது, சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் செய்த சிறந்த முயற்சியை புரிந்து கொண்டு சுய இரக்கத்துடன் கடந்த காலத்தை கடந்து செல்வது. 2வது பிறரை மன்னிப்பது, மற்றவர்களின் சிறிய தவறுகளுக்கு பின்னுள்ள சூழ்நிலையை புரிந்து கொண்டு கருணையுடன் மன்னிப்பது. 3வது உயர்நிலை சுய மன்னிப்பு, நமது சொந்த கொள்கைகளுக்கோ எதிராக பெரிய தவறு செய்துவிடும்போது அதற்கான காரணத்தை உணர்ந்து திருந்தி சுய மன்னிப்பு பெறுவது. 4வது உயர்நிலை பிறர் மன்னிப்பு, மன்னிக்கவே முடியாது என்னும் அளவுக்கு பெரிய காயம் அல்லது துரோகம் ஏற்படும் போது பெரும் தன்மையோடு மன்னிப்பது. எனவே நம்முடைய வாழ்விலே நாம் பிறரை எப்படியெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு 6 வழிநிலைகளை இறைவன் நமக்கு சொல்கிறார். முதலாவது, நாம் ஜெபம் செய்ய வேண்டும். உங்களுக்கு தீங்கு விளைவித்தவருக்காக தொடர்ந்து இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். மௌனமாக காக்கவும். 2வது, உங்கள் மனவேதனையை குறைப்பதற்காக அதை பற்றி மற்றவர்களிடம் பேசாமல் முற்றிலும் அமைதி காக்குபவர்களாக இருக்க வேண்டும். சிந்தனையை நாம் மாற்றக்கூடியவர்களாக 3வதாக இருக்க வேண்டும். நடந்த சம்பவத்தை பற்றி வேண்டுமென்றே சிந்திக்காமல் உங்கள் மனதை ஆசிர்வதிக்கப்பட்ட மற்றும் பயனுள்ள எண்ணங்களில் பக்கம் நாம் திருப்பப்பட வேண்டும். இதயத்தை காத்து கொள்ள வேண்டும். கசப்பு, எரிச்சல், முணுமுணுப்பு மற்றும் கிளர்ச்சிகளுக்கு உங்கள் இதயம் சிறிதும் இடம் கொடுக்க விடாதவாறு விழிப்புடன் இருக்க வேண்டும். நன்மையே பேசுங்கள் என்ற 5வதாக, என்ன விலை கொடுத்தாவது அந்த நபரை பற்றி உயர்வாக பேசவும் அவர் மீது நல்லெண்ணம் கொள்ளவும் எதுவும் நடக்காது போல அவரிடம் நடந்து கொள்ளவும் முயற்சி செய்ய வேண்டும். உதவ தவறக்கூடாது. உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அனைத்து வழிகளிலையும் உதவி செய்யவும்
அவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையை நடக்கும்படி வாழ்த்தவும் தவறாத நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவில் இந்த 6 நிலைகளை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் மன்னிப்பை பற்றி இறைவன் நமக்கு சொல்கின்ற பொழுது, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் சண்டை வருகிறது என்றால் மன்னிக்க முடியாத ஒரு நிலையினால்தான். அதிலும் மனைவி எப்பொழுதும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் தான். குடிப்பவருடைய குடி பழக்கத்தினால் அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் மன்னிக்க முடியாது. அதனால் அந்த மனைவி தன்னையே இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கூட மாறிவிடுவார். இவரிடத்தில் எப்படி வாழ்வது என்ற அந்த கோபத்தினாலும் எடுக்கின்ற ஒரு முயற்சிகளை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய உயிரையே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடியவராக மாறுகின்ற ஒரு நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே மன்னிப்பை இறைவன் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அந்த மன்னிப்பை நமக்கு இறைவன் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் அந்த குடிப்பவர் குடித்து கொண்டே வந்திருந்தால் எத்தனை முறை அந்த மனைவி கணவனை மன்னித்திருப்பார். அதை தெரியாத அளவுக்கும் கூட, புரியாத அளவுக்கும் கூட, எண்ணத்தில் மனதில் சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளாத மனநிலையிலும் கூட அவனுடைய மனதில் குடி மட்டும்தான் இருந்தது. அதன் வழியாக அந்த மனைவி தன்னுடைய வாழ்வை இழக்கின்ற பொழுது, என்னால் நான் அவளை இழந்து விட்டேன் என்று சொல்லி வருத்தப்பட்டு அதன் பிறகு மன்னிப்பு கேட்பதை விட அதற்கு முன்னால் நடக்கின்ற நிலைகளை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நம்முடைய மனமாற்றத்தை, மன்னிப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொருவர்களும் வாழ்வடைவார்கள். அதுபோலதான் ஒரு பாடல் வரிகளும் கூட இவ்வாறு இருக்கிறது. பல நாட்கள், பல வருடங்கள் குடும்பத்தில் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த பாடலை ஒரு பாடல் ஆசிரியர் எழுதினார். ஏனென்றால் அவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இடையில் ஏற்படுகின்ற ஒரு சண்டையினால் இவ்வாறு இந்த பாடல் வரிகளை எழுதுகிறார். மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன் தான் மனிதன், எண்ணிக்கையில்லாத நம் பிழையை இறைவன் மன்னித்து மறந்தாரே. இல்லையேல் மண்ணில் வாழ்வார் யாரோ. மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன் தான் மனிதன். இன்று நாம் யாரையெல்லாம் மன்னிக்கிறோம்? நமக்கு செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பல நிலைகளில் நம்முடைய குடும்பத்தில் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், அப்படியே நாம் மன்னித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வை மாற்ற இயலாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குணநலன்கள், இவைகளையெல்லாம் நாம் இறைவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் மன்னிக்க வேண்டும் என்ற ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்ற பொழுது அவர்களும் அந்த மன்னிப்பினுடைய உணர்வையும் குணத்தையும் பெற்று வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்ம அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த உலகில் நித்தமும் பாதையிலே நின் சித்தம் போல் உம் கரத்தா, நின் சித்தம் போல் உம் கரத்தா நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக.
இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறு நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகும் ஈடேற்றவராகும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்றார், உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானுதூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர்களே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டக எல்லா திருநிலையினராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் ஒரு நாமத்தை நான் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற வடியார்களின் மாதா தொலைக்காட்சி வழியாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும்.
மேலும் உயிர்த்தெழுமத நோக்குணத்துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து வரும் அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், திருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, பல முறை நம்மை மன்னித்தவர். நாமும் பிறரை மன்னிப்போம், மீட்படைவோம். இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். ஜெருசலேமே, உயர்தர கோதுமை மணியினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளாக பிறரை மன்னித்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.